பார்த்தீங்கன்னா சரியா பேச மாட்டேன்றாங்க. யாரோ போல நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மகா ஒரு பக்கம் நோட் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள எதுனா பிரச்சனையா சொல்லிட்டு காவியா கிட்ட கேட்கும்போது, காவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் காவியா பிரியா கிட்ட போய் பேசுகிறாங்க. இல்லை பிரியா, நான் தப்பு தான் பண்ணேன். ஆனால் ஜீவா மேலே எந்த தப்பும் இல்லை. ஜீவா கிட்ட நான் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படும்னு சொல்லிட்டு தான். மற்றபடி எதுவும் உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுலாம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன தான் சொன்னாலும் உங்கள் 2 பேரும் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவா பிரியா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன் என்னை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறாங்க. பிரியாவும் பார்த்தீங்கன்னா, என் ரூமில் ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது மாதிரி நீங்களும் இருந்துட்டு போங்க அப்படின்றாங்க. ஜீவா நைட் படுக்கும்போது பெட் மேலே படுத்துக்கிறாங்க. நம்ம பிரியா இது ஏன் பெட்டு, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. அதுக்கப்புறம் பிரியா நான் மட்டும் ஏன் கீழே படுக்கணும், நானும் மேலே தான் படுப்பேன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு செல்லமாக ஒரு சண்டை வருது. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா கண்டிப்பாக பிரியாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு.